இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம காளிமுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த புவனா எப்படி நமக்கு முன்னாடியே காளிமுத்தை கடத்திட்டு போனா? ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிளான் எல்லாமே முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருது. நம்ம சைட்ல இருந்து யாரோ அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாயா, இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல போறியா? நான் தான் அவளுக்கு தகவல் கொடுத்திருப்பேன், நீ சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்ல வரலடா. நானும் நீயும் மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். கதிர் தானாக்கு கூட அப்ப தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியில போச்சு? ஃப்ரெண்டை பார்க்க போன இடத்துல நான் தான் யாருக்கிட்டையாவது உளறி இருக்கேன்னு நினைக்கிறியா? என்னாலதான் புவனாக்கு தகவல் போய் அவ வந்து நமக்கு முன்னாடியே காளிமுத்து ஐயாவை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றியா? இப்ப அந்த காளிமுத்து ஐயா ரகசியம் சொல்லாம இருக்கிறதுக்கும் நான் தான் காரணமா? சொல்லு மாயா. இல்ல சின்னு, நான் அப்படி சொல்ல வரலடா. அடிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்க நல்லா சண்டை போட்டாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஒத்துமையா இருந்தா எப்படியாவது இந்த ரகுராம காப்பாத்திருவீங்களே. இப்படி உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டாதான் அந்த ரகுராம் விஷயத்துல உங்களால கவனம் செலுத்த முடியாது. அதனால நல்லா சண்டை போட்டுக்கோங்க. இங்க பாரு மாயா, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்ன மட்டும்தான் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. இல்லடா, நம்மள மீறி இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. இப்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அதனால நம்ம 2 பேர் மூலமா தான் போயிருக்குமே தவிர வேற எந்த பாசிபிளும் இல்ல. ஓ, அப்போ என் மூலமா தான் புவனாக்கு தகவல் போச்சுன்னு சொல்ற. டேய், வண்டி நிப்பாட்றா. டேய் நிப்பாட்ற கதிர். சீனு, 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 என்ன பண்ண? ப்ளீஸ் சீனு, சாரிடா. என்னால இந்த விஷயத்துல ஒரு நிலையான முடிவெடுக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இனிமே புரிஞ்சுக்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீ என்ன மட்டும்தான் இப்ப வரைக்கும் சந்தேகப்பட்டு இருக்க. என்னாலதான் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் தோக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்க மாயா. நான் இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. இனிமே நான் உன் கூட இல்ல மாயா. நீ நல்லபடியா இந்த பஞ்சாயத்தை ஜெயிச்சிட்டு வா. இல்ல சீனு, நான் சொல்றது மாயா. நான் உன் கூட இருக்கிறது எப்பவுமே உனக்கு பலவீனம் தான். இனி நீ எந்த பிளானும் என்கிட்ட சொல்லாத. நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா? சீனு, மாயா